என்கிட்ட சுத்த பைசா கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் ஒரு 40,000 பணம் கொடுத்தாரு. முதல்ல நான் 180 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஷோரூம் நசரத் பேட்டையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படிடா நீ வாங்குற சம்பளம் 7,000 வாங்கிட்டு இருக்கா, நீ எப்படி 18,000 வாடகை கட்டுவா அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன, ஒன்று நான் வளர்ந்தா நல்லா வளரணும், இல்லை பிச்சை எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். கரெக்டாக 2012-13 ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் படுத்துட்டேன். அப்போ தான் கொஞ்ச நாளில் எல்லா பிஸ்னஸுமே க்ளோஸ் பண்ணிட்டோம், எதுவுமே பண்ண முடியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆணோட வெற்றிக்கு பின்னாடி என் பெண் இருக்காங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா என் மிஸ்ஸஸ் தான் கை குழந்தையோட ஷோரூம் பார்த்துக்கிட்டாங்க, நான் தான் மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தேன். அப்போ வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஷோரூம் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு நான். ஸோ மேனுஃபேக்சரர் மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காது. என்ன ரீசன், என்ன காரணமாக இருக்காது? பேஷன் சொல்வீங்களா? இல்லை, பேஷன் கிடையாது, நம்ம வந்த வழி அப்படி. என்னோட ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் நேரடியாகவும் நம்ம டைல் ஒட்டுறதுனால ஏசி பயன்பாடு குறைக்கணும். ஏசி பயன்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளில ஓசோன் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு. பட் இருக்கிற இயற்கை வளங்களாவது நம்ம வர்ற சந்ததிகளுக்கு நம்ம பத்திரமா கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். கூல் ரூப் டைல்னால் இதை ஏமாத்துறாங்க போஇருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி கூல் ரூப் டைல்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? யாருமே வாங்கலை. அந்த 6 மாதம் போராடி ஒரே ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு ஸ்கூலுக்காக வாங்குறாரு. அவர் எப்படி என்ன மாதிரி நம்பிக்கை வச்சாருன்னு தெரியல எனக்கு. திடீர்னு ஒரு கூப்பிட்டு நீ நேராக வாங்க அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உதறல். போய் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொன்னும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணணுங்க தான் ஆசை எனக்கு. ஒரு தமிழனா நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளாம் பண்ண முடியுங்கிற ஒரு இது. எனக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணல இல்லையா? அப்போ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம பார்வை மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். Hi, this is Vijay Barni. Today we have Tamil Nadu's #1 cool roof tiles ஆன Dakshan Cool Roof Tiles ஓட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் பிளேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தக்ஷன் டைல்ஸ் எங்கே கேட்டாலும் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க. பட் அந்த ஜேர்னி ஈஸியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். நான் சென்னையில் ஒரு ஒர்க்குக்காக வந்தேன். 96 to 2000 கம்மல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் இன்டர்வியூ மூலமாக நான் ஜான்சன் டேயில் நான் அங்கே வேலை கிடைச்சது. எனக்கு அந்த வேலைக்கு வச்சு ஒரு 5 years ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். 5 years கிடைச்ச அனுபவத்தை வச்சு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆக்சுவலி அப்போல்லாம் கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கிடையாது எனக்கு. அப்போ 7,000 தான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். அப்போ அட்லீஸ்ட் 7,000 வச்சு இன்னும் பண்ண முடியாது, நீ ஏதாவது ஒரு பெட்டிக்கு 10 ரூபா வச்சு ஒரு 1000 பெட்டி வித்தாலே 10,000 கிடைக்கும்லங்கிற கான்செப்ட் பேசும்போது அது எனக்கு ஒரு நல்ல ஸ்பார்க்காக கிடைச்சிது. அந்த ஸ்பார்க் ஆகும்போது தான் நான் என்ன வச்சேன், சரி பண்ணலாமே அப்படிங்கும்போது என்கிட்ட சுத்த பைசா கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் ஒரு 40,000 பணம் கொடுத்தாரு. ஒரு 20,000 அட்வான்ஸ் கடைக்கு கொடுத்துட்டு ஒரு 20,000 நம்ம ராக் அடிச்சு நம்ம பண்ணுறதுக்காக பண்ணோம். முதல்ல நான் 180 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஷோரூம் நசரத் பேட்டையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த கடை ரொம்ப இடிப்படுறதுனால ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஷோரூம் பார்த்தோம். அப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி ஒன்று வச்சிருந்தேன், அதை பேங்கில் பிளட்ஜ் பண்ணி 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 மடங்கு அதிகம் அந்த ஷோரூம் ரெடி பண்ணி நம்ம பிளான் பண்ணோம். அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படிடா நீ வாங்குற சம்பளம் 7,000 வாங்கிட்டு இருக்கா, நீ எப்படி 18,000 வாடகை கட்டுவா அப்படின்னாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு கடை 1800 அப்படியே 10 மடங்கு அதிகம். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம்னா, ஒன்று நான் வளர்ந்தா நல்லா வளரணும், இல்லை பிச்சை எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அப்படிங்கும்போது பிச்சை எடுத்தேன்னா நான் இங்கே எடுக்க மாட்டேன், நான் வேற எங்கே தூத்துக்குடி போடுவேன். ஏன்னா தெரியாத இடத்துல பண்ணணும்னா பிரச்சனை இருக்குதாக நான் என்ன பண்ணேன், அது மாதிரி பேசிட்டு வந்தேன். பிப்ரவரி 22 நான் என்னோட ஷோரூம் ஓப்பன் பண்ணேன். ஷோரூம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஏன்னா பெரிய ஷோரூம், நமக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாம் விவசாய குடும்பம், எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி 3 மாதம் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வாடகையை ஒர்க் கொடுக்க முடியுங்க கட்டாயம். ஒரு தைரியத்தில் குருட்டு நம்பிக்கையில் நான் இறங்கிட்டு இந்த 6 நாள் ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டதில் அந்த பிப்ரவரி மாதம் 22 28 வரையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதில் அந்த மாதம் வாடகை 18,000 எடுக்க முடிஞ்சு. அப்போ தான் எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ஒரு வாரத்தில் நம்ம வாடகை எடுத்துட்டோம்னா மற்ற 3 வாரத்தில் நம்ம எல்லாம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்த பிறகு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி காலையில் வருவேன், ஷோரூமை க்ளீன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பைக் எடுத்துக்கிட்டு விஷிங் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் ஜல்லி மணல் கொட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு நேராக போய் விஷிங் எடுத்து கொடுத்து இன்ஜினியர்ஸு கஸ்டமர்ஸ் டைரெக்டாக எல்லாம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு மாறினேன். 2007 பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கும்போது எனக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுறா, நீ மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு போது நான் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் ஸ்ரீபெரும்புதூரில் ஷோரூம் வச்சோம். அது சில கருத்து வேறுபாடுகளால் அப்படியே ட்ராவல் பின் வாங்கிட்டு ஒரு 2008 கோயிலம்பாக்கத்தில் ஒரு ஹோல்சேல் குடோன் ஸ்டார்ட் பண்ணோம். இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக வருஷம் நான் என்னோட இதில் வருஷம் ஒரு டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். 2008 கோயிலம்பாக்கம் குடோன் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான கம்பெனி கூட டைப் பண்ணி பண்ணுறோம். ஹோல்சேல் ஒரு 2 வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த பழைய ஷோரூம் போயிட்டு இருக்கு. ஒரு கரெக்டாக 2009-10 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வருது, அதாவது குளோபல் வைஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வருது. அப்போ என்ன பண்ணலாங்க போது, எந்த பிஸ்னஸ் பண்ணுனா நமக்கு ஃபண்டு கிடைக்கும் உடனே இதெல்லாம் நம்ம டைல்ஸ் எல்லாம் கடன் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம், வாங்குறது ரொம்ப கஷ்டமாக
கஷ்டமாச்சு. அப்போ அதிக லாபம் வரணும், கேஷ் அண்ட் கேரி பண்ணணும் போது அப்போ தான் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஜூஸ் இது மாதிரி பண்ணலாங்க மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சொல்லும்போது ஹோட்டலே ஓகே நம்ம எப்பயுமே ஃபுட்டு நம்ம எங்கே சாப்பாடு நல்லா இருக்குமோ அங்கே தேடி போவோம். அதனால என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் ஒரு மாடல் எடுத்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். 2010 ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சோம். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு 40 சீட்டிங் கெப்பாசிட்டியோட ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இது பண்ணோம். ஹோட்டல் அதே டைமில் ஹோட்டல் ஹார்ட்வேர் இது போயிட்டு இருக்கு, ஹோல்சேல் போயிட்டு இருக்கு, ரீட்டைல் போயிட்டு இருக்கு. ஹோட்டலில் சுத்தமாக அனுபவம் கிடையாது எனக்கு. பட் இருந்தாலும் நான் அதில் போய் ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாகவே அதை ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இந்த பிஸ்னஸை கவனிக்க முடியல. ஏன்னா நம்மளோட சிற்றறிவு கேட்ட வரையும் நம்ம பண்ணுறோம், ஆனால் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா தெரியல. ஏன்னா இது ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நம்ம அந்த எம்ப்ளாயை நம்பி தான் நம்ம வந்து ரன் பண்ணி ஆகணும். அந்த டைமில் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறேன், கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போகுது. உடனே ஒரு ஹோட்டலுக்கு 2 ஹோட்டலாவது 2 ஹோட்டல் 3 ஹோட்டலாக மாற்றுறேன். அந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டல் வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரே கிச்சனில் போட்டு பண்ணலாங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2012-13 ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் படுத்துட்டேன். அப்போ தான் என் மிஸ்ஸஸ் தான் அந்த ஹோட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் எல்லா பிஸ்னஸுமே க்ளோஸ் பண்ணிட்டோம், எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி மக்களை நம்பி தான் இருக்கும், நம்ம நேராக இருக்கும்போதே சரியாக பண்ண முடியாது. அதனால் டைல்ஸு ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2014 திருச்சி நோக்கி வரும். 14 திருச்சி நோக்கி வந்துட்டு அது ஏன் திருச்சி நோக்கி வரோம் அப்படின்னா திருச்சியில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. திருச்சியில் எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் கிடைக்கிறதுன்னு நம்ம ஃப்ரெண்டு மூலமாக சொன்னதுனால மார்க்கெட்டிங் ஜாபுக்காக தான் வரேன். ஏன்னா பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது, ஜீரோ. அன்றைக்கி வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறதோட பைசா கிடையாது. அந்த நேரில் என் மிஸ்ஸஸ் வந்து கன்சீவாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸில் இருக்கும். அடுத்த லெவல் என்ன பண்ண போகணும்னு தெரியல. நல்லா வளர்ந்தாச்சு. ஒரு 80-90 பேர் எம்ப்ளாயி என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணோம், சாப்பாடு போட்டோம், தங்க வச்சோம், எல்லாம் பண்ணோம். நம்ம அன்றைக்கி ஒரு வேலை டீ சாப்பிட்றது கூட பண்ண இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணும்போது ஏதாவது நம்ம பண்ணணுங்கிறத வெளில வந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னார், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து திருச்சியில் கம்மிங்கும் போது ஓகே நம்ம அந்த ட்ராவல் பண்ணி போங்கிறதா திருச்சி நோக்கி வந்தேன். திருச்சி நோக்கி வந்து அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து இங்கே ஒரு மார்க்கெட்டிங் எம்எல்ல டைல்ஸ் மார்க்கெட்டிங் எம்எல்ல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்கள், இங்கே கிடைச்ச நண்பர் நட்போட்டங்கள், அதை வச்சு நான் வந்து 2015 நம்ம சாய் சாமிங்கிற ஒரு ஷோரூமை நம்ம வந்து ரீட்டைல் ஷோரூம் பிளான் பண்ணுறேன். அதில் கூட நான் ரீட்டைல் ஷோரூம் ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு பாக்ஸ் கூட நம்ம ஸ்டாக் வைக்க கூடாது, ஏன்னா நிறைய அடிபட்டோம். அப்படியே வாங்குவோம், அப்படியே மூவ் பண்ணி விடுங்கிற கான்செப்ட்லாம் நம்ம ஷோரூம் வச்சேன். ஷோரூம் வச்சுட்டு என் மிஸ்ஸஸ் தான் அதில் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. தம்பி கை குழந்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து வெளில மார்க்கெட்டிங் போயிடுவேன். இப்படி தான் வந்துச்சு. ஜென்ரலாக அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கூல் ரூப் டைல்ஸ் வந்து மார்க்கெட்டில் புதுசாக உள்ள வருது. யாருக்கும் மேக்ஸிமம் கூல் ரூப் டைல் என்ன தெரியாது. அந்த டைமில் நம்ம அது புதுசாக வரதை எடுத்து இன்னோவேட்டிவ் பண்ணா இல்லைங்கிறதுனால நான் அதேமாதிரி இடத்துல நம்ம பண்ணுவோம், அதேமாதிரி கொண்டு போகலாங்கிறதுக்காக நான் கூல் ரூப் டைல்ஸ் நான் அந்த பிளான் பண்ணேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி மக்களுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் பற்றின அவேர்னஸ் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துருக்காங்க, இப்போ அவங்களோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6-7 மாதம் என்னால் ஒரு பெட்டி கூட விற்க முடியல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நம்ப மாட்டாங்க யாரும், கூல் ரூப் டைல்னால் இதை ஏமாத்துறாங்க போஇருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி கூல் ரூப் டைல்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? யாருமே வாங்கலை. அந்த 6 மாதம் போராடி ஒரே ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு ஸ்கூலுக்காக வாங்குறாரு. துறையூர்லேருந்து ஒரு கஸ்டமர் ஸ்கூலுக்கு வாங்குறாரு. அவர் எப்படி என்ன மாதிரி நம்பிக்கை வச்சாருன்னு தெரியல எனக்கு. அவருக்கு முன்னாடி சப்ளை கொடுத்துருக்கோம். அவர் பாண்டிச்சேரிலாம் டைல் எடுப்பார். நான் வந்து அவரை மாற்றி இங்கே என்கிட்ட அந்த பழக்க வழக்கத்தில் என்ன பண்ணேன், அந்த பேசின விஷயங்கள்ல பிடிச்சிச்சு. இன்னொரு விஷயம், நான் வந்து பேர் சாய் ரமேஷ், அவர் சாய் ஹோண்டான்னு வச்சிருக்காரு. அந்த சாயோட எமோஷனல் அந்த பாண்டிங்கில் என்ன நம்பிக்கை வந்து ஒரு 600 பாக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவர் வந்து டைல் லே பண்ணிட்டாங்க. லே பண்ணி ஒரு வாரம் எனக்கு ஃபோனே கிடையாது. எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அது எனக்கு மனசுக்குள்ள பயம், எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா என்னங்கிற பயம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு கூப்பிட்டு நீங்கள் நேராக வாங்க அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உதறல், உண்மையாது நமக்கே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. போய் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொன்னும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓகே நம்ம ஜெயிச்சிட மாறாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் மாறும்போது நான் அதை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு இருந்து அவேர்னஸ் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜெனரலாக கால் பண்ணி கேட்கும்போது நம்ம எங்கே சைட் லே பண்ணுறீங்க போய் பார்க்கணுமாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண விட்டுருப்போம். அவங்க போய் பார்த்துட்டு சில விஷயங்கள் நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பண்ணும்போது தான் தெரியும். இன்னைக்கு பரவலாக எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக நம்ம வந்து நான் சம்பாதிச்சதில் நிறைய விஷயங்கள் அவேர்னஸாக கொடுத்துருக்கோம். அவேர்னஸ் கொடுத்ததுனால இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெரும்பாலான மக்கள் மத்தியான டைம்ல தான் அந்த வத்தல் காய வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு துணி காய வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ மாடியில் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? ஜென்ரலாக மேலே போகும்போது கண்ணை கூசும். நம்ம கண்ணாடி வச்சு நம்ம ஒளி பாய்ச்சும் போது கண்ணை கூசுற மாதிரி அந்த ஒளி பாய்ச்சல் இருக்கும், புகைச்சலாக இருக்கும். அந்த புகைச்சல் இருந்தால் தான் நம்ம டைல் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சின்ன குழந்தை நடப்பயில்ற சின்ன குழந்தைய 12-1 மணிக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் நடப்பழக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த சின்ன குழந்தையோட பேபி ஸ்கின் எப்படி இருக்குமோ அதுக்கு கம்ஃபர்ட் பண்ணும். ஹீட்டே இருக்காது. சாதாரண வீட்டுக்குள்ள எப்படி நடக்கும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சர்ஃபேஸ் ஹீட் வந்து சர்ஃபேஸ் ஹீட் கிளியர் ஆகும். எந்த பிரச்சனையும் சன்லைட் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். 99% நம்ம டைலோட SRI வேல்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. இப்போ வெதர் கண்டிஷன் அப்படின்னும் போது சம்மருக்கு இப்போ இந்த டைல்ஸ் போட்டுறாங்க ஓகே, பட் இப்போ மழைக்காலமா இருக்கட்டும் இல்லை குளிர்காலமா இருக்கட்டும், அப்போ இந்த டைல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை வேஸ்ட்டா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் கூல் ரூப் டைலுங்கிறதோட எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் டைல் எல்லா வெதரையும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம சென்னை, வேலூர், திருச்சி எல்லாம் ஹீட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து வெயில் காலத்தில் ஹீட்டு இது பண்ணி கொடுக்கும். இதே டைமில் நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சிலையும் இதே டைம் பண்ணுறோம்.
அங்கே என்ன பண்ணணும்னா வெதர் ப்ரூஃப் டைல் தான் நம்ம அட்வைஸ் பண்ணோம், கூல் ரூஃப் டைல்னு பண்ணுறதில்ல. கான்செப்ட் என்ன அப்படின்னா வெயில் காலத்தில் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், மழை காலத்தில் மழை தண்ணியை உள்ள விடாது. ஜென்ரலாக டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடி பில்டிங் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு கூல் ரூஃப் டைல் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஒட்டும்போது சாதா கிரேட் தான். அது சில பேர் குயிக் செட்டிங் எங்கள் வீட்டில் மிச்சம் 10 மூட்டை சிமெண்ட் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ சிமெண்ட்டை கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகும்னா குயிக் செட்டிங் வந்து மொட்டை மாடியில் பண்ணும்போது இன்னும் ஹீட் சீக்கிரமாக செட்டிங் ஆகிடும். அப்போ டைல் தனியாக இருக்கும், சிமெண்ட் தனியாக இருக்கும். அடுத்த லே பண்ணிட்டு மேலே நடந்து போவான், டைல் உடஞ்சி கிராக் ஆகிடும். அப்போ நம்ம கால் வரும், என்னென்னு கேட்டோம்னா ஐயோ எனக்கு உடஞ்சி போச்சு டைல் சரியில்லைம்பாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து தட்டி கேட்டோம்னா சத்தம் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம லேயர் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா என் லேயர் 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்கம்பாங்க. ஆனால் சின்ன பிரச்சனை இவங்க யூஸ் பண்ணுறது குயிக் செட்டிங் சிமெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ சிமெண்ட் தனியாக இருக்கும், டைல் தனியாக இருக்கும். இதுதான் பிரச்சனையாக இருக்கும். பட் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது லேயர் பேரும் கெட்டு போகக்கூடாது, நம்ம பேரும் கெட்டு போகக்கூடாது, தெளிவாக நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நம்ம R&D பண்ணி தான் இன்னைக்கு சாதா சிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. அதுவும் லேயிங் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து 11 மணி ஒர்க் பண்ணுங்க, சாயங்காலம் 4 மணி டு நைட் 8 மணி பண்ணுங்க. ஏன்னா வெயிலில் பண்ணும்போது கண்ணு கூசும். என்ன ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அது. அப்போ கண்ணு கூசும் போது எந்த இடத்துல டைலை வைக்கிறோம், ஜாயிண்ட் கட்டா போதா, எல்லா கல்லும் தட்டிட்டோமாங்கிறது கூட தெரியாமல் இருக்கும். அதனால நம்மளோட ரெக்கமெண்டேஷன் என்ன, மார்னிங் 6 to 11 மணி பண்ணுங்க, வெயிலுக்கு முன்னாடி சாயங்காலம் பண்ணுங்கிறத பண்ணுறோம். ஈவன் அது பண்ணும்போது ஒரு டைலுக்கும் 3 to 5 hours ஸ்பேஸ் வைக்கணும். இந்த ஏன் ஸ்பேஸ் வைக்கணும்னா ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான் வெயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து டைல் ஒன்னோட ஒன்று முட்டி தூக்கிக்கும். அதுக்காக தான் ஸ்பேஸர் வச்சு அதுக்கு இடையில நம்ம தக்ஷன் கிரவுட் இருக்கும் வைக்கிறோம். அந்த தக்ஷன் கிரவுட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த வாட்டர் லீக்கேஜ் வராது. அப்போ மழை காலத்துக்கு வாட்டர் லீக்கேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம இது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபங்கஸ் பிடிக்காது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக பண்ணுற தட்டுவோடு பிரச்சனை பண்ணும்போது அதோட ப்ராசஸ் வந்து லாங் ப்ராசஸ். இன்னைக்கு மேன் பவரே இன்னைக்கு ஹெவி. இன்னைக்கு ஒரு வீடு கட்டும்போது கிட்டத்தட்ட 50 to 60% வந்து லேபர் தான் அதிகம் போகுது, மேன் பவர் தான் அதிகம் போகுது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லேபர் கம்மி, அதனால இருந்துச்சு. இப்போ இந்த கடுக்கா சிமெண்ட் ஜல்லி எல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ். இப்போ இந்த டைல் வந்து அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, மதர் காங்கிரீட் மேலே வாட்டை மட்டும் கொடுத்து அழகாக பட்டுப்பிடலாம், வேற எந்த ப்ராசஸும் இல்லை. இது நான் நேராகவே கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏசி இல்லாமல் கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டால் வீடே சில்லுன்னு இருக்கும்பா அப்படின்னு சொல்றது மார்க்கெட்டிங்கா இல்லை ரியாலிட்டியா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வந்து ரியாலிட்டி அது கிடையாது, உண்மையாக தான். கூல் ரூஃப் டைல்ங்கிறது என்னன்னா ஜென்ரலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து மொட்டை மாடி டைல் போடுவாங்க. மொட்டை மாடி டைல் போடும்போது சுருக்கி சுண்ணாம்பு கடுக்கா எல்லாம் போட்டு ஒரு லேயர் கொடுத்து, ஒரு அடி லேயர் கொடுத்து அதுக்கு மேலே தட்டு ஓடு. தட்டு ஓடுங்க பார்த்தீங்கன்னா களிமண்ணில் பண்ண ஓடு தான் அது போட்டு எடுத்து பண்ணுவாங்க. ஹீட் பட்டு அது அப்சர்வ் பண்ணி கீழே பில்டிங் உள்ள கொடுக்கும். அது அவ்வளோ ப்ராசஸ் பண்ணாலே. ஆனால் நம்ம டைல் பார்த்தீங்கன்னா செராமிக் டைல் இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய மினரல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதனால என்ன ஆகும்னா ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளில போயிடும். அப்போ வீட்டுக்குள்ள ஆம்பியன் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஜென்ரலாக வெளில ஒரு 40 டிகிரி இருக்குன்னா உள்ள ஒரு 10-12 டிகிரி வந்து மைனஸில் இருக்கும். அதுதானே தவிர ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்காது. ஆக்சுவலி ஏசி பயன்பாடு குறையும். ஏசி போடாமல் ஃபேனை போட்டு தூங்க முடியும். ஃபேன் மட்டும் போட்டு தூங்க முடியும், நல்லா இருக்கும். இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் பத்தின நம்பிக்கை வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்க டைம்ல ஏதாவது ஒரு மொமெண்ட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல, சார் சூப்பரா இருந்துச்சு சார் அப்படின்னு உங்ககிட்ட வந்து பகிர்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஷோரூம் வந்து டைல் பார்க்குறாங்க, எல்லா டைலும் பார்த்துட்டு கூல் ரூஃப் மட்டும் விட்டுட்டு மற்ற டைல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 to 4 months பிறகு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு சார் எனக்கு வந்து கூல் ரூஃப் டைல் வந்து நிறைய கலர் மாறிச்சு, கிராக் டெவலப் ஆச்சு அப்படின்னாங்க. ஜென்ரலாக சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க மேடம், இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. வீடியோ எடுக்கும்போது ஜூம் பண்ணி எடுங்க எங்கே கிராக். அப்போ அனுப்பும்போது பார்த்தா நம்ம டைல் கிடையாது. மேடம் நீங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட் டைல் விட்டுருக்கீங்க, நம்ம டைல் வாங்கலையே நீங்கள் அப்படின்னு. ஆமாம் சார், நான் டைல்லாம் உங்கள்கிட்ட வாங்கினேன், கூல் ரூஃப் மட்டும் பட்ஜெட் அதிகம் இருக்குதுக்காக நான் வெளியில் வாங்கிட்டேன் அப்படின்னு கடை பேர் சொன்னார். அவர் சொன்னோன்னு நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிட்ட தான் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் எடுத்து அனுப்புனாங்க. நான் என்ன பண்ணேன், அது அவங்க பண்ணது ஒயிட் சிமெண்ட் டைல் கம்மி 17 ரூபா 18 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்குது மார்க்கெட்டில். நம்ம அந்த டைம் 35 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும், டபுள் காஸ்ட் இது. அப்போ என்ன பண்ணாங்க, பட்ஜெட்டுக்காக எல்லா வீடும் முடிச்சோன்னா கடைசி ஒர்க்கு வந்து டைலுக்கும் போது எல்லா பட்ஜெட்டும் டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறது, இருக்கிற பட்ஜெட்டுக்கு பண்ணுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அப்போ தான் என்ன பண்ணேன், என்னோட நம்ம டீம் அனுப்பி ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லும்போது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இல்லை சார் ஃபுல்லாக அது வந்து என்னென்னா ஒயிட் சிமெண்ட் டைல் வந்து போடும்போது ஒயிட்டாக இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆகும்போது அது தண்ணி டஸ்ட் எல்லாம் பட்டு கலர் கிரே கலராக மாறிடும். அப்போ ஒரு வெதர் கண்டிஷன் மாறும்போது கிராக் டெவலப் ஆகும். இந்த பிரச்சனைனால அவங்களால அது அதாவது நம்ம சோலார் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம டைல்ஸ் அனுப்பி சப்ளை கொடுத்து நம்ம டீமை கொடுத்து லே பண்ணி சப்போர்ட் பண்ணோம். அப்போ ரொம்ப ஹாப்பி. அப்போ தான் நான் சொன்னோம், நீங்கள் வந்து ஒரு 17 ரூபா 20 ரூபா பார்த்தீங்க, ஏற்கனவே லேபர் போச்சு, ரா மெட்டீரியல் போச்சு, நீங்கள் அதுக்கு இன்னும் 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி நிம்மதியாக அந்த கிளம்பும் போது தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க, இல்லை சார் இந்த எனக்கு அவேர்னஸ் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை அவங்க அப்படின்னாங்க. மேடம் நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்காக கேட்டிருப்பீங்க, அதனால் நல்ல பொருளை தேடி பண்ணுங்க அப்படின்னு. அது எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசினதால கேட்குறேன் சார், மார்க்கெட்டில் நிறைய டைல்ஸ் இருக்குது. தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸ்க்கும் மற்ற டைல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நாங்கள்
ஏன் தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸை வாங்கணும்? கரெக்ட் மேம். ஆக்சுவலி மார்க்கெட்டில் இன்னைக்கு நிறைய டைல் கிடைக்குது. கூல் ரூஃப் டைல்னு சொல்லி நிறைய பேர் வெள்ளை கலர் டைல் வித்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லாமே கூல் ரூஃப் டைல்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம டைல் பார்த்தீங்கன்னா தக்ஷன் கூல் ரூஃப் டைல் இதுதான் நம்ம பண்ணுறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைலுங்கிற பேர்லேயே நம்ம பிராண்ட் பேர் ப்ளஸ் கூல் ரூஃப் டைலுங்கிறத மென்ஷன் பண்ணி தான் நம்ம பிஸ்கெட்லேயே வருது. மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியன் தான் இருக்கும், வேறு எந்த கல்லும் இருக்காது. பிராண்டட் கம்பெனியில் மட்டும் தான் அந்த நம்ம பிராண்டோட நேம் வேல்யூ இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் செராமிக் அடுத்தது 2 லேயர் கொடுத்துருக்கோம். இந்த 2 லேயரில் ஒன்று ஜிர்கோனியம், சிலிக்கா, டைட்டானியம், அலுமினியாங்கிற கெமிக்கல் கூட செராமிக் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணியோட கலவை தான் நம்ம கூல் ரூஃப் டைல். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதோட வேல்யூ தான் SRI வேல்யூங்கிறோம், சோலார் ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ். அவுட் ஆஃப் 100க்கு 99% வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதனால தரமான டைல்னு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஆனால் இதோட லேப் ரிப்போர்ட் வருஷம் நம்ம ரெனியூல் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இந்த 26க்கு நம்ம PWD அப்ரூவலுக்காக நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தக்ஷன் கூல் ரூஃப் டைல்ஸை வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக லட்சியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மேப்பில் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி? இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி தான் மெயின் ஹப்பு. அடுத்து சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், தஞ்சாவூரில் இருக்கும். எங்கெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கனவு? தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணணுங்க தான் ஆசை எனக்கு. ஒரு தமிழனா நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே வரணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளாம் பண்ண முடியுங்கிற ஒரு இது. ஏன்னா எனக்குலாம் யாரும் சப்போர்ட் பண்ணல இல்லையா, அப்போ நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம பார்வை மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற வெறி இருக்கோ அவங்க எனக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நம்ம சப்போர்ட் பண்ணி தர முடியும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ப்ராசஸ், எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணணும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ப்ராடக்ட்டை பற்றி மொத்த அவேர்னஸையும் கொடுத்துருவோம், எல்லா அவேர்னஸ் கொடுத்துருவோம். அந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்குறது லேயிங் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் எனக்கு மெயினாக இருக்கிறேன். நம்ம யாருக்கு லேயிங் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு அந்த லேயர் டீம் ரெடி பண்ணுறோம். டீம் ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஈவன் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து பண்ணுறோம். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணி போகிறோம். அப்போ இந்த சக்ஸஸோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நான் என் மிஸ்ஸஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து ஷோரூம் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது என் மிஸ்ஸஸ் தான் கை குழந்தையோட ஷோரூம் பார்த்துக்கிட்டாங்க. நான் தான் மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தேன். அப்போ வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஷோரூம் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு நான் என்னோடய வளர்ச்சியில் இந்த அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக நான் ஒருத்தராக வந்து இன்றைக்கி பண்ண முடியாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்கிறது உண்மையான விஷயம். லைஃப்பில் எப்போ வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். என்னோடது ட்ராவல் பண்ணுற கேரியரே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட், இது கம்பல்சரி என் லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அவளை கல்யாணம் பண்ணும்போது சொன்ன விஷயம் தான், நான் வருஷம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே போவேன். நீ வந்து ஒரு தடைக்கல் போடுமே, ஃபஸ்ட்டு அவள் போட்டு பார்த்தா, பட் அது நடக்கலைங்கிறதுனால விட்டுட்டா. ஓப்பனாக சொல்ல போனால் என் சக்ஸஸுக்கு பின்னாடி என் ஃபேமிலி இருக்கிறத விட என் ஃபேமிலி தான் பெரிய சக்ஸஸே. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னி பற்றி பேசினோம். பட் இப்போ மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்களோட லைஃப் கோல் என்ன விஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னோட கோல் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்தது இன்றைக்கி இருக்க இயற்கை வளங்களை அப்படியே நம்ம அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போகணுங்க தான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இயற்கையே என்னமோ தெரில, நான் வந்து பசுமை பாதை மனித அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இயற்கை காப்பாற்றிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவும் நேரடியாகவோ நம்ம டைல் ஒட்டுறதுனால ஏசி பயன்பாடு குறைக்கணும். ஏசி பயன்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து ஓசோன் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு. பட் இருக்கிற இயற்கை வளங்களாவது நம்ம வர்ற சந்ததிகளுக்கு நம்ம பத்திரமா கொடுக்கணுங்கிறது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்குது? பிஸ்னஸ் ஆரம்பிக்க எல்லாருக்குமே அந்த என்ன வரும். ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க, நான் இப்படி இருந்தேன் இப்படி வந்துட்டேன்னு. அதை பார்த்து கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. பட் ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் வந்து நல்லா வரணும் அப்படின்னு நோக்கத்தில் வரும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் சஸ்டெயின் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணணும். உள்ளே வர ஃபண்டு அதிலே தான் பிஸ்னஸ்க்குள்ளே தான் போகணும். சப்போஸ் பணம் வந்துச்சு, எல்லா பணம் ஏன் பணம்தான்ட்டு உடனே பைக் வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு இடத்த வாங்குறது, பிஸ்னஸில் வர பணத்தை பிஸ்னஸ்லேயே போட்டால் தான் அது அக்குமுலேட் ஆகி நம்ம சப்போர்ட் பண்ணோம். இல்லை நம்ம உள்ளே வர பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஒரு நாள் படுத்துக்கும். அப்போ மறுபடியும் நம்ம கடன்காரனாக மாறணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச பர்சனல் அட்வைஸ், சம்பாதிச்ச பணத்தை அதிலே போட்டு வெளியில் எடுக்காமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் அறக்கட்டளை ஏதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மேனுஃபேக்சரர் மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காது. என்ன ரீசன், என்ன காரணமாக இருக்காது? பேஷன் சொல்வீங்களா? இல்லை, பேஷன் கிடையாது. நம்ம வந்த வழி அப்படி. ஓப்பனாக சொல்லப்போனால் +2க்கு பிறகு அடுத்து என்ன படிக்கணுங்கிறது தெரியாது, எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா கிராமத்து பையன், அடுத்து என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபீல்ட்னால நான் வந்து சென்னையில் வந்து 2000 ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரெடி பண்ணோம். ஒரு 45 பேர், எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தவங்க. ஒரு லோக்கலில் ஒரு 10 பேர் வந்தாங்க. பேசி ஒரு பசுமை பாதைங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதில் என் தாட் என்னென்னா, எனக்கு வந்து எப்பயுமே என்வரான்மெண்ட் பற்றி எனக்கு வருது. அந்த என்வரான்மெண்ட் சேஃப் கவுனுக்காக மரம் நடுறது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டியூஷன் கொடுக்குறது, ஏரியா லோக்கல் ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கணும்,
நல்லா இருக்கணும் பண்ணுறதுக்காக பண்ணது. ஒரு சின்ன 45 பேர் வச்சு ஒரு சின்ன சோஷியல் சங்கமாக தான் ஆரம்பித்தோம். அது 2002 ஒரு பசுமை பாதை மனித அறக்கட்டளைன்னு ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டு என்னோடய பேச்சுலர் ரூமில் பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்க பெரிய வீடு எடுத்திருந்தோம். மாடியில் வந்து ஓலக்கொட்டா போட்டு டியூஷன் நடத்திருந்தோம். அதாவது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் எல்லாருக்கும் ஃப்ரீ டியூஷன். இது எங்கே அப்படின்னா பூந்தமல்லி திருமழியில் ஃப்ரீ டியூஷன் நடத்தியிருந்தோம். மாதம் ஒரு மெடிக்கல் கேம்பு, பிளட் டொனேஷன் கேம்பு, இதேமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். மக்களுக்கு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணோம். டெண்டல் கேம்ப் நடத்தணும். அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கூலுக்கும் சரி மற்ற காலேஜுக்கும் சரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அடுத்த லெவல் கொண்டு போனோம். பட் அது ஒரு 5-6 வருஷம் நான் பண்ண முடிஞ்சது. இப்போ அடுத்தது பிஸ்னஸில் உள்ளே போனது பிறகு என்னால் அதை ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ்க்கு வந்து நான் போனால் தான் பண்ண முடியும். அந்த நேரம் அடிக்கடி வந்து பார்ப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு பழைய ஃபோக்கஸ் என்னால் பண்ண முடியல. அந்த அப்படியே கேப் விழுந்துச்சு. பட் நண்பர்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணாங்க. ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. பிறகு திடீர்னு எனக்கு என்ன லாஸ்ட் இயர் எனக்கு என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம். சம்பாரிச்சு நிறைய விஷயங்கள் கொடுத்து மற்ற சப்போர்ட் பண்ணோம். பட் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணும்போது ஏன் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரும்போது, பண்ணலாமே என்ன காரணம் அப்படின்ட்டு மறுபடியும் அதே டீமை நான் ஃபாலோ பண்ணி சென்னையில் பேசும்போது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு ரீஜாயின் பண்ணி மறுபடியும் அதை ட்ரஸ்ட்டை மறுபடியும் ரினியூட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தணும். ஒரு 4-5 காலேஜ் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம அடுத்த பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற இருக்கிற விஷயத்தினால நான் வந்து சொல்லியிருக்கேன். நாங்கள் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் அம்மையார் ஜெயலலிதாவோட மழைநீர் சேகரிப்பு திட்டம் அன்றைக்கி தான் அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அது என்ன பண்ணோம், நண்பர்கள்லாம் சேர்ந்து ஊரில் எங்கெல்லாம் பெரிய செவர் இருக்கோ அந்த செவரில் டிராயிங் பண்ணுவோம். அப்போ தான் டிராயிங் கொடுக்குறாங்க. மழைநீர் எப்படி வடிகால் பண்ணணும், சேமிக்கணும் பண்ணாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் எல்லாமே ஃபீல்டு ஒர்க் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்ல நேம் கிடச்சி, சொசைட்டியில் நல்ல நேம் கிடச்சிது. நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் பண்ணோம். இப்போ நான் எப்படி பிஸ்னஸில் பிரான்ச்சஸ் பண்ணோம், அதேமாதிரி பசுமைப்பாதை ட்ரஸ்ட்டை வந்து மற்ற ஏரியாவில் நம்ம பிரான்ச்சஸ் கேட்டு பண்ணுற அளவுக்கு நம்ம சோஷியல் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாவ், சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத நம்மளுக்கும் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் அது செலவு பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய மனசு. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய நீங்கள் வளரணும், மக்களுக்கு இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.